ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் 51 படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சமீபத்தில் நம்ம எஸ்டிஆரோட பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பு நடிக்கிற 3 படங்களோட அப்டேட் வந்து லைனாக ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதன்படி பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக ராம்குமார் பாலகிருஷ்ணனோட இயக்கத்தில் சிம்பு வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அதை தொடர்ந்து ரொம்ப வருஷமாகவே சொல்லிட்டு இருந்த தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் எஸ்டிஆர் 48 உருவாக இருந்த திரைப்படம் எஸ்டிஆர் 50 உருவாக இருக்கு. இந்த படத்தை நம்ம சிம்புவே தயாரிக்கவும் செய்கிறாரு. அதை தொடர்ந்து டிராகன் படத்தை இயக்குன அஸ்வத் மாரிமுத்துவோட இயக்கத்தில் தன்னோட 51வது படத்தில் நடிக்கிறதா ஒரு ஒப்பந்தமும் பண்ணி இருந்தாரு சிம்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்டிஆர் 51 படத்தை பற்றி தாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் போடுவார் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் யுவன் சங்கர் ராஜா இசை அமைக்கலைங்க எஸ்டிஆர் 51 படத்துக்கு. எஸ்டிஆர் 51 படத்துக்கு பார்த்தீங்கன்னா டிராகன் படத்துக்கு மியூசிக் போட்ட லியோன் ஜேம்ஸ் தான் எஸ்டிஆர் 51 படத்துக்கும் மியூசிக் போட இருக்காராம். அதாவது டிராகன் படத்தோட வெற்றி கூட்டணி அப்படியே நம்ம எஸ்டிஆர் 51 படத்துலையும் இணைய இருக்காங்க. இதனாலேயே எஸ்டிஆர் 51 படத்துல இருந்த எதிர்பார்ப்பும் எகிரிக்கிட்டே இருக்குங்க. காரணம், எஸ்டிஆர் 51 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்துருப்பீங்க. சப்பா தாறு மாறாவே இருந்துச்சுங்க. காட் ஆஃப் லவ் அப்படிங்கிற பெயரில் ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர் 51 படத்துலையும் நம்ம விஜய் சித்து டீம் வந்து ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னா படம் இன்னுமே வேற லெவலில் இருக்குங்க. அஸ்வத் மாரிமுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்குமே ஒவ்வொரு படம் கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க எடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓமை கடவுளே அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான திரைப்படத்தை எடுத்தாரு. அதுக்கப்புறம் டிராகன். எல்லாமே டிராகன் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்ப டான் படத்தோட செகண்ட் பார்ட் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் டான் படத்தோட செகண்ட் பார்ட்லாம் கிடையாது. டிராகன் டிராகன் தான், டான் டான் தான் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சு காட்டினாரு அஸ்வத் மாரிமுத்து. நம்ம எஸ்டிஆரை வச்சும் எஸ்டிஆர் 51 படத்தை தாறு மாறா குக் பண்ண போறாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க. மேலும் இந்த படத்தை பற்றி ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் உடனே உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.